டபுள் இன்ஜின் தலைவர் விஜய் தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்துட்டு வராரு. யார் விமர்சனம் பண்ணுறதுன்னு அவஸ்தை இல்லை. யாரை விமர்சனம் பண்ணுறது அவஸ்தை இல்லை. இது விவசாயம் இல்லை. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்தியிருக்காரு. இன்றைக்கும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வந்து வாங்கி அது வந்து சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே வந்து ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக வந்து இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போது டேக்ஸு அது குறைவு. இது வரி இல்லையாது. அதனால் யாரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனை யார்? லாட்டரியிலே வந்து செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்றைக்கி இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்ரி பணத்தில் தான் நடக்குது. இன்றைக்கி கட்சியை லாட்டரி பணத்தில் இன்றைக்கி நடக்குது. நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனைப்படைய மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக வந்து இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலே வந்து ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினச்சி நான் சொல்கிறேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படாது. அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அவர்? அதை பற்றி எதுவும் பேசலை. இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேகா பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு. டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? டைட்டானிக் படம் லாஸ்ட்டில் என்ன கிளைமேக்ஸு? விசில் அடிக்காது. ஆபத்துன்னதா அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. புரியுதுங்களா? யாரையும் காப்பாற்றுறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுன்றது தான் விசில். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று அவர் பேசும்போது யாரு? பாஜக தலைமையில் விஜய் பேசும்போது மற்றும் பலர்னு சொல்றாரு. அது அப்படியே, அதாவது என்னன்னா நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான். கவுண்டர் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை வந்து அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து உடனே வந்து நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால் எங்களை முருகல் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி, அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார். ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார், அவர் கட்சிக்காரர்களை வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான், எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது. ஓகே.